சரண்யா, திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள் என்னென்ன? தமிழ், கடவுள், இமயம், காவேரி, தமிழ்நாடு. திருவள்ளுவருக்கு நாணயத்தை வெளியிட்டது யாரு? எல்லிஸ் தங்கத்தினால் ஆன நாணயத்துல திருவள்ளுவர் உருவம் குறிச்சாரு. திருவள்ளுவருக்கு கோயில் எங்க இருக்கு? சென்னையில மயிலாப்பூர்ல இருக்கு. திருவள்ளுவரை உலக புலவர்னு சொன்னது யாரு? ஜியு போப். திருக்குறள்ல உடைமைன்னு எத்தனை அதிகாரம் வருது? 10 அதிகாரங்கள் இருக்கு. அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை. திருவள்ளுவரை பத்தி பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னும், யாமறிந்த புலவர்களில் கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதானில் யாங்கனுமே பிறந்ததில்லைன்னும் சொல்றாரு. திருவள்ளுவர் பத்தி பாரதாசன் என்ன சொல்லியிருக்காரு? பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை, இணையில்லை, முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அணுவை துளைத்து 7 கடலை புகுட்டி குறுக தரித்த குரல் சொன்னது யாரு? ஔவையார். இதே மாதிரி கடுகை தொலைத்து 7 கடலை புகுட்டி குறுக தரித்த குரல்னு சொன்னவர் இடைக்காடனார். திருவள்ளுவர் பத்தி கியா போய் சொன்னது என்ன சொல்றாரு? திருவள்ளுவர் என்ற ஒருவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காதனும், திருக்குறள் என்ற ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்றாரு. ஒரு சொல் 6 முறை வரக்கூடிய திருக்குறள் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.